சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கைது செய்யப்படணுமா கூடாதா அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு இடத்துல நீங்கள் வந்து நிற்கணும். அந்த ஒரு இடம் எந்த இடமா இருக்கணும், கைது பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அந்த ரெண்டு கேள்வியில் எந்த இடம் சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை கைது பண்ணணும். இதற்கு முன்னாடி திமுக தலைமை இவரை மன்னிச்சிச்சுல, அந்த மன்னிப்பை கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுது. பட் இந்த சமயத்தில் இவரை கைது பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரே நோக்கமாக இருக்குது. இதற்கு முன்னாடி ஏன் மன்னிச்சாங்க, அதை ஏன் நீ ஆதரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை நோக்கியும் இந்த வீடியோவில் சில தகவல்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இவர் என்ன பேசியிருக்காரு, என்ன சர்ச்சையாகுது, ஏன் கைதை நோக்கி எல்லாருமே பேசுகிறாங்க, நீ முதற்கொண்டு அப்படிங்கிற கேள்வி என்னை நோக்கி கேட்டிங்கன்னா அதற்கான பதிலும் இந்த வீடியோவில் சேர்த்து சொல்கிறேன். ஸோ ரெண்டு மிக முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போவோம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இதற்கு முன்னாடி திமுக தலைமை மன்னிச்சிருக்குல்ல, இவர் பேசுனது இந்த மாதிரி தான் முன்னாடி பேசினாரு, அதை மன்னிச்சாங்கல்ல. இப்போ ஏன் கைது அப்படிங்கிற பாயிண்ட்ல நம்ம ரொம்ப தீர்க்கமாக இருக்கோம்னா, இதற்கு முன்னாடி மன்னிச்சதில் சில காரணங்கள் இருக்குது. அதனால தான் அந்த விஷயத்தை நம்ம ஏற்கிறோம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் போன வருஷம் ஜூன் மாதம் இதே மாதிரி நம்மளோட தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களை பற்றி, பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி, தேசிய மகளிர் அணி ஆணையத்தில் இருக்கக்கூடிய குஷ்பு அவர்களை பற்றி மிக மிக மோசமான சில வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருந்தாங்க. பெரிய லெவலில் கண்டனங்கள் வரப்பட்டுச்சு, பெரிய லெவலில் எல்லாரும் பேசுனாங்க. அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் புகார் கொடுத்தாங்க. அந்த புகார் அடிப்படையில் கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் இவர் மேலே அந்த புகார் அடிப்படையில் கைது செய்யப்படுறாரு. அந்த காவல்துறை மூலமாக கைது நடக்குது. அந்த கைதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் 18ஆம் தேதி கைது செய்யப்படுறாங்க. 64 நாள் சிறையில் அடைக்கப்படுறாங்க. 64 நாளுக்கு அப்புறம் அவருக்கு ஜாமீன் கிடைக்குது. ஜாமீன் கிடைச்சி வெளியே வராரு. வெளியே வந்து திமுக மேடைகளில் மறுபடியும் ஏறுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாரு. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து கைது செய்யப்பட்ட போதே திமுகவோட அடிப்படை உறுப்பினர், அந்த நட்சத்திர பேச்சாளர்கள் உட்பட எல்லா பதவியிலிருந்தும் அவரை நீக்கிடுறாங்க. ஸோ திமுகக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை. இவர் பேசின பேச்சுக்கு 64 நாள் ஆல்ரெடி ஜெயிலில் இருந்தவர். ஜெயிலேருந்து வெளியே வராரு. திமுக தலைமையோட தொடர்ச்சியாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. திமுக தலைமை வந்து கிட்டத்தட்ட 5 மாதம் இவரை வந்து கட்சியில் சேர்த்துக்கிற ஐடியாவே இல்லை. பெரிய லெவலில் கட்சி மேடைகளில் ஏறுறதுக்கு வாய்ப்பு வழங்கவே படல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் ஒன்று திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு எழுதுறாரு. எனக்கு வேறு எதுவுமே தெரியாதுங்க, ஏதோ நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. திமுக மேடையில் ஏறி தான் என் வாழ்க்கையை நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுனது தப்பு தான். 64 நாள் சிறையில் இருந்துட்டேன். இனிமேல் இந்த மாதிரி பேச மாட்டேன், கட்சிக்கு களங்கம் விளைவிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில உத்தரவாதங்களை கொடுத்ததுனால, சரி நம்ம கட்சி தான், ஏதோ பேசிட்டான், ஒரு டைம் மன்னிப்பு கொடுப்போமே, அதுவும் 64 நாள் ஜெயிலையும் இருந்துட்டாப்புல, இனிமேல் இவர் இந்த தவறுகள்லாம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நாடாளுமன்றத்தை சேர்த்து, இந்த வார்த்தையை நான் பதிவு செய்யணும், நாடாளுமன்ற தேர்தலையும் சேர்த்து இவருக்கு வந்து கணக்கு பண்ணி, சரி ரைட்டு இவரை கட்சியில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிப்ரவரி மாதம் இவரை கட்சியில் சேர்த்துக்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் போயிட்டு இவர் பேசுகிறாரு, வைக்கிறாரு, பல்வேறு பிரச்சாரங்களில் பயணிக்கிறாரு, எல்லாமே ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. இந்த ஸ்பீச்சானது எங்கே பேசியிருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரம் வேட்பாளராக இருக்கக்கூடிய செல்வம் அப்படிங்கிற ஒருத்தரை ஆதரித்து இவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. அந்த பிரச்சாரத்தில் தான் இவர் என்ன பேசிட்டார்ப்பா, அவதூறுன்னு சொல்கிறீங்க, அப்படி என்ன அவதூறுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருமே தெரியும், ராதிகா சரத்குமார் அவர்களும் சரத்குமார் அவர்களும் தங்களுடைய சமத்துவ மக்கள் கட்சியை கலைச்சிட்டு பிஜேபியோட இணைச்சிட்டாங்க. அவங்க கட்சியோட முடிவை அவங்க செஞ்சுட்டாங்க. பிஜேபியில் இணைச்சதை பற்றி இவர் என்ன சொல்கிறாருன்னா, ராதிகா சரத்குமார் அவர்கள் 2 மணிக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணி அண்ணாமலை அவர்கள்ட்ட 2 மணிக்கு நான் தொடர்பு கொண்டு தான் கட்சி இணைச்சேன் அப்படிங்கிற சில விஷயங்களை சரத்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பேசுகிறாருன்னா, பொண்டாட்டி பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கு, நம்ம ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நோக்கத்துக்காண்டி பொண்டாட்டி எழுப்புவோம், இவர் வந்து மோடி கூப்பிட்றார் அப்படின்னு சொல்லி நைட்டில் தூங்கிட்டு இருக்கக்கூடிய பொண்டாட்டியை எழுப்புறாரு, எழுப்பி மோடி கூப்பிட்றாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படிங்கிறது இவர் பேசிகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கடுமையாக சிரிக்கிறாங்க. சிரித்த போது இவரே சொல்கிறாரு, மறுபடியும் சிரிச்சு நீ மாட்டி விட்றாதீங்க, ஆல்ரெடி 64 நாள் ஜெயிலில் இருந்தேன் அப்படிங்கிற விஷயத்த சேர்த்து பேசுகிறாரு. என்னையா ஒரு கட்சியை ஒருத்தங்க சேர்த்துட்டாங்க, நீங்கள் இப்படிலாம் பேசலாம், கட்சியை அடமானம் வைத்தீர்களே, இது சரியா இது தவறா அப்படிங்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள் பேசலாம்ல. இதிலலாம் எந்த விதமான தவறும் கிடையாது. நைட்டியில் போட்டிருப்பாங்க, பொண்டாட்டி எழுப்புறான், மோடி கூப்பிட்றான், என்னையா பேச்சு இதெல்லாம், இந்த தரங்கட்ட பேச்சுக்கெல்லாம் 64 நாள் ஆல்ரெடி ஜெயிலில் இருந்தீங்க. சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் பெண் காவலர்களை பற்றி தவறாக பேசிட்டார் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அதற்கு நிறுவனமும் மன்னிப்பு கேட்டுருச்சு. அந்த குற்றச்சாட்டு பெரிய லெவலில் நம்ம பேசி இன்னைக்கு சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்காரு. சவுக்கு சங்கர் பெண் காவலர்களை பேசுனது தவறு அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் திமுக தலைமை இருந்துச்சுன்னா, இந்த பக்கம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர், ராதிகா சரத்குமார் கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சென்னை மாநகர ஆணையர் அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மேனேஜர் நடேசன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க, பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிற உயர் பதவியில் இருக்கிற ஒருத்தர், இவங்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த மாதிரி தரம் தாழ்ந்த விமர்சனங்கள்லாம் பேசுறது எந்த அளவு சரியாக இருக்கும்? கிட்டத்தட்ட அவங்க கண்டனம் தெரிவித்து 3 நாள் ஆகுது.
ஆகுது. திமுக தலைமை இந்த விஷயத்தில் ஏன் அமைதியாக இருக்குது? சவுக்கு சங்கர் விஷயத்தில் காவல்துறை மிக வேகமாக செயல்படுற காவல்துறை, பெண் காவலர்களை பாதுகாப்பாக போட்டு மிகப்பெரிய இமேஜை ஏற்படுத்துகிற காவல்துறை இந்த இடத்துல ஏன் அமைதியாக இருக்குது அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க தோணுது. இவர் பேசுனது தவறுனா இவர் பேசணும் தவறு தானே. இவருக்கு திமுக தலைமை எதிர்ப்பு அப்படிங்கிற பாணியில் இருந்ததுனால சவுக்கு சங்கர் மேலே வேகமாக சட்டம் பாஞ்சிச்சா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவு மனநிலையில் இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தினால சட்டம் மிக கடுமையாக மிக குறைவாக பாயுதா அப்படிங்கிற கேள்வியை ஆனஸ்ட்டாக இங்கே கேட்க தோணுது. ஸோ இந்த மாதிரி தரங்கட்ட மனுஷன் திமுகவுக்கு தேவையில்லை. திமுக அப்படிப்பட்ட இயக்கம் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கடந்து வந்து அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி மனிதர்களில் கட்சியில் வச்சு மூன்றாம் தரம் கட்ட விஷயத்தை பேச ஆரம்பித்தா அண்ணா ஆரம்பித்த கட்சிக்கு ஒரு மரியாதையே இருக்காது. அண்ணா அப்படிங்கிற மனிதனோட அந்த பேச்சு அந்த சிந்தனைக்கு மரியாதை இருக்காது. அந்த சிந்தனைக்கு மதிப்பளித்தாவது இந்த மாதிரி மனிதர்கள் கட்சியில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மனிதர்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கையானது மீண்டும் திமுகவில் இந்த மாதிரி மூன்றாம் கட்ட பேச்சுகள் இடம்பெறாது. அது அந்த கட்சிக்கு தான் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இவர் மேலே திமுகலேருந்து இவரை நீக்கிட்டு இவர் மேலே இவர் பேசின பேச்சுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், ராதிகா சரத்குமார் அவர்கள் இவங்களை விமர்சிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. பல விஷயத்தில் பல கண்ணியமான முறைகளில் இவங்களை விமர்சிக்கலாம். இவங்க கட்சியில் இணைச்சது சரியா தவறான்னு கேட்டிங்கன்னா அது விவாதிக்கப்படக்கூடியது. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதை பற்றி நம்ம வேற மாதிரி பேசலாம். இந்த மாதிரி மூணாம் தர கேவலமான விஷயத்தை பேசி தான் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற தேவை திமுக கிடையாது. இந்த மனுஷன் திமுகவில் இருக்கிறது திமுகவுக்கு சாபக்கேடு. இது வேணாம் மக்களே. தமிழக அரசியல் மண்ணுக்கு இந்த மாதிரி தரங்கட்ட மூணாம் தர விமர்சனங்கள் வேணாம். ஆரோக்கியமான நாகரிக அரசியல் தான் தமிழக மண் எப்போதுமே இருக்கும். அதை நோக்கியே தமிழக மண் இருக்கட்டும். இந்த மாதிரி மூன்றாம் தர விமர்சனங்களை தவிர்த்துட்டு திமுக தலைமை இதில் துரிதமாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த விஷயத்தை என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மாதிரி மனிதர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறத பற்றி இது இனிமே எந்த கட்சியிலையும் நடக்கக்கூடாதுக்கு அந்த கட்சி என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எது சரியோ அதை நோக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.